எல்லோரையும் அழித்து பஷ்பமாக்கக்கூடிய அக்னி தலமாகிய அண்ணாமலையை மட்டுமே நான் வணங்குகிறேன். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடின வள்ளல் பெருமாறும் 6666 பாடல் தந்த பாம்பன் சுவாமிகளும் நடந்து தேய்ந்த வாரியார் சாமிகளும் நடந்த இந்த மண் ஒருபோதும் பெரியார் மண் அல்ல, ஆன்மீக பூமி. நம்ம உடனே போட்டோகிராஃபர், என் கல்யாணத்துல எங்க மாமனார் கூட இப்படி ஒருத்தர் ஏற்பாடு பண்ணல. 13 போட்டோ எடுத்துட்டு எந்த பக்கமாவது நல்லா இருக்க மாட்டேன்னா நினைச்சு எடுக்கிறேளோ. என் மனைவி சொல்லுவா நான் அஜித் மாதிரி இருக்கேன்னு. ஏன் மாமி கோச்சிக்கிறேன், சும்மா உட்காந்துக்கோ. தமிழ்நாட்டுல தைரியமா சொல்றேன்டா, அடுத்த 5 வருஷத்துக்கு கோவில்ல எல்லா பையில தட்டுல காசு போடுங்க, சாமி நல்லா இருக்கும். உலகத்துல மோடி மாதிரி ஒரு பிரதமர் இருக்கிற வரைக்கும் இந்தியாவை ஒரு பயம் ஒண்ணு பண்ண முடியாது. எல்லாம் ஜவடால் பேசுறத நிறுத்துங்க. பார்த்தோன்னே ஜி என்ன ஜி என்ன ஜி ஜி எலெக்ஷன்ல நிப்பாரு, இந்த ஜி கொல்ல பக்கம் படுத்துப்பாரு. இந்தியால இன்னும் 100 வருஷத்துக்கு மோடி ஆட்சி தான். ஒரு பயம் ஒண்ணும் பண்ண முடியாது, நான் சத்தியம் பண்றேன். அசைச்சு பார்க்க முடியாது அந்த இரும்பு மனிதரை. அதனால்தான் பங்களாதேஷ் மாதிரி, பாகிஸ்தான் மாதிரி, ஸ்ரீலங்கா மாதிரி நம்ம கஷ்டப்படாம இலையில சாப்பிடுறது நல்லது, தாமரையில பூஜை பண்றது நல்லது, இலையில மாங்காய் வைக்கிறது நல்லது. இலையில சாப்பிடுறது நல்லது, தாமரையில பூஜை பண்றது நல்லது, இலையில மாங்காய் வைக்கிறது நல்லது. அதை விட ரொம்ப நம்ம ஜெயிச்சிட்டோங்கிறத முரசு கொட்டி சொல்றது நல்லது. இது எல்லாம் அமையறதுன்னா நீங்க சரியா. எனக்கு எல்லா சாமியும் பிடிக்கும் தான், ஆனா இப்ப எல்லாம் எனக்கு பிடிக்கிறது ஒரே சாமி தான். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் என்மையுமாய் கோனாகி யான் எனது என்றவரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரை என் சொல்லி வாழ்த்துவேனேன்னு நினைச்சாலே முக்தி தரக்கூடிய எதிரிகளை மட்டுமல்ல எல்லோரையும் அழித்து பஷ்பமாக்கக்கூடிய அக்னி தலமாகிய அண்ணாமலையை மட்டுமே நான் வணங்குகிறேன். நான் சொல்றது திருவண்ணாமலை. நான் ரொம்ப திமிரு பிடிச்சவன். இன்னும் 100 வருஷத்துக்கு இந்த பாரதம் ஆன்மீக பூமி தான். ஒரு பயம் அசைச்சு பார்க்க முடியாது, அசைச்சு பார்க்க முடியாது. ஏன்னா இங்கதான் ஆதிசங்கரரும் மத்துவரும் ராமானுஜரும் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடின வள்ளல் பெருமாறும் 6666 பாடல் தந்த பாம்பன் சுவாமிகளும் நடந்து தேய்ந்த வாரியார் சாமிகளும் நடந்த இந்த மண் ஒருபோதும் பெரியார் மண் அல்ல, ஆன்மீக பூமி. எல்லாம் அதுல எனக்கு முன்னாடியே 2 மாமி பேசிட்டே போறா. சாப்பிட்டாச்சு, வா ஆத்துக்கு போலாம். அதுல ஒரு மாமி என்கிட்ட வந்தோடனே செல்ஃபி. என்னைய தெரியுமான்னு கேட்டேன். இது மாதிரி கேட்கக்கூடாது, டெய்லி காத்தால உங்க ஜோசியம் கேட்டுட்டு தான் நான் வெளியில கிளம்புருவேன் ஜீ தமிழ்ல. நான் விஷம் குடிச்சு செத்துருக்கணும். என்ன மாமின்னு, நீங்க தானே அரியேசனல்லூர் வெங்கட்ராமன்னா. நான் அருள் நேரம் பேசுறவன் இல்ல, முகச்சாட ஒரே மாதிரியே இருக்குங்கிறா. நான் இப்ப சொல்றேன், எழுதி வச்சுக்கங்க. 2026 ஒரு மறுமலர்ச்சி வரணும்னா ஒழுங்கா போய் ஓட்டு போட்டீங்கன்னா நாடு நல்லா இருக்கும். மகா பெரியவர் சொல்றாரு, ஒழுகிற வீட்டுல வாழுடா, அழுகிற வீட்டுல வாழாதராங்கிறாரு. வாழ்க்கையில இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழுங்க. டாக்டர் வீட்டுக்கே போகாதீங்க, போய் நோய் வந்துடும். நான் 3 நாளைக்கு டாக்டர் கோச்சுக்காதீங்க. 3 நாளைக்கு முன்னாடி எங்க டாக்டரை பார்க்க போனேன். உள்ளேந்து நர்ஸ் வந்தா, என்ன மணி கண்டன்னா வாயவே பேச விடல. தர்மாமீட்டர் வச்சு எக்ஸ்ரே எடுத்து இசிஜி எடுத்து அக்குள்ள சட்டையை வச்சு 6000 ரூபாய் பில்லு போட்டதுக்கு அப்புறம் டாக்டர் வந்தார். என்ன மணி கண்டன்னார், எங்க அப்பா அம்மாவுக்கு ஏப்ரல் 22 சதாபிஷேகம் பத்திரிக்கை கொடுக்க வந்தேன்னு. எல்லாம் புரிஞ்சாதான் சிரிக்க முடியும். நாசமா போச்சுடான்னு நினைச்சேன். நம்ம வாழ்க்கையில உங்க தாத்தா வாழ்ந்த வாழ்க்கைய, உங்க அப்பா வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம வாழ்றோமான்னு கேளுங்க. அதானே இந்த பாருங்க, அந்த அம்மாக்கு சிரிச்சு வாயில தையல் போட்டுருவாங்க போல இருக்கு. ஏன் தெரியுமா? நம்ம உடனே போட்டோகிராஃபர், என் கல்யாணத்துல எங்க மாமனார் கூட இப்படி ஒருத்தர் ஏற்பாடு பண்ணல. 13 போட்டோ எடுத்துட்டு எந்த பக்கமாவது நல்லா இருக்க மாட்டேன்னா நினைச்சு எடுக்கிறேளோ. என் மனைவி சொல்லுவா நான் அஜித் மாதிரி இருக்கேன்னு. ஏன் மாமி கோச்சிக்கிறேன், சும்மா உட்காந்துக்கோ. நான் 2-3 விஷயம் சொல்றேன். நீங்க யாரா கூட இருங்க, எனக்கு எல்லா மதமும் ஒண்ணுதான்.
எனக்கு கிறிஸ்துவ ஃப்ரெண்டு உண்டு, இஸ்லாமிய ஃப்ரெண்டு உண்டு, எல்லா மதத்தவரும் ஒன்று தான். ஆனால் நீங்கள் ஒரு புண்ணியம் செஞ்சிருந்தா மட்டும்தான் ஒருத்தன் இந்துவா பிறக்க முடியும். முதல் விஷயம் தாய் தகப்பனை நல்லா வச்சுக்கங்க. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தை 8ஆம் கிளாஸ் படிக்கிறவன் அப்பாட்ட கேட்குறான், ஏன் என்னை பெத்தேங்கிறான். அவர் பதறார், தெரியாம நடந்துருத்துறா உள்ள போடாங்கிறார். புரிஞ்சாதான் சிரிக்க முடியும். என் வீட்டுக்கு எய்த்த வீட்டில் குழந்தைய போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். பி பிளாக்ல ஓடி வந்து ஏண்டா அடிக்கிறான். சும்மா இருக்கு சார், 30,000 ரூபாய் கொடுத்து அட்மிஷன் வாங்கியிருக்கேன், மாசம் 3000 ரூபாய் கட்டுறேன், 2 வருஷம் ஜூம்லயே படிச்சுட்டேன், இப்ப 3rd ஸ்டாண்டர்ட் வந்துட்டான், சன்னுக்கு 3க்கும் வித்தியாசம் தெரியல, சன்னுக்கு 3க்கும் வித்தியாசம் தெரியலன்னா அதுக்கு அவன் சொன்னா, லூசு பையில அவனுக்கு சன்னுக்கு 3க்கும் தெரியல, உனக்கு ஓ சன்னது ஏன் சன்னதுன்னே தெரியல, ஏன் குழந்தைய அடிச்சுட்டு இருக்க விட்டுறாங்க. 100 ரூபாய் கூட கேட்டான்னா ஏன்னா அவனுக்கு எவன் இன்கிரிமெண்ட் கொடுக்கறது, அவருக்கு யாரு போனஸ் கொடுக்கிறது, அவருக்கு யாரு செல்ஃப் அப்ரைசல் கொடுக்கிறது. தமிழ்நாட்டில் தைரியமா சொல்றேன்டா, அடுத்த 5 வருஷத்துக்கு கோவில்ல எல்லா பையில தட்டுல காசு போடுங்க, சாமி நல்லா இருக்கும். தட்டுல காசு போடுங்க, சுவாமி நல்லா இருக்கும். இதுக்கும் புரிஞ்சுக்காம உட்கார்ந்து இருக்கீங்க. நான் என்னதான் பண்றது? விஷம் குடிச்சு சாகணுமா? கோவில் கோவிலா இருக்கணும்னா புகைய பகையன்னு நினைச்சிட்டு 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு குறுக்கள் எல்லா கோவில்லையும் தீபம் போட்டு பட்டாச்சாரியார் வேலை பார்க்கறானே, அவன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு தட்டுல காசு போடுங்க. அதான் நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க பேசுங்க சார் அப்படின்னீங்கல்ல. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க எங்க பெரியப்பா மாதிரி இங்க பேசுறல அங்க வரமாட்டேங்கிறல. வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம்னா 13 பேர் வந்து நிக்கணும். இன்னைக்கு நான் சொல்றேன் சார், இந்த நிலை நீடிக்காது. உலகத்துல மோடி மாதிரி ஒரு பிரதமர் இருக்கிற வரைக்கும் இந்தியாவை ஒரு பயம் ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம இன்னைக்கு சொல்றேன், ஜெயலலிதா மாதிரி ஒரு அம்மா இருந்திருந்தா இந்த நாடு இப்படி இருக்குமா? அதுக்கெல்லாம் சேர்த்துதான் கடவுள் மல்லன்னு ஒருத்தர் அமைச்சிருக்காரு. மல்ல நெஞ்சு கொதிக்குது, வேதனையை பகிர்ந்துக்கிறேன். எனக்கு எல்லா மதமும் ஒண்ணுதான், எல்லா சாமியும் ஒண்ணுதான், எல்லா தர்மமும் ஒண்ணுதான், எல்லாரும் இந்த மக்கள் தான். ஆனா நம்மளுடைய ஒழுக்கத்தை பேசுவோம். தாய் தந்தைகளை நல்லா வச்சுக்கோங்க. முதல்ல சமய சின்னம் பூசுங்க. எல்லாம் ஜவுடால் பேசுறத நிறுத்துங்க. பார்த்தோன்னே ஜி என்ன ஜி என்ன ஜி ஜி எலெக்ஷன்ல நிப்பாரு, இந்த ஜி கொல்ல பக்கம் படுத்துப்பாரு. அதானே உண்மை. நீங்க எல்லாம் சொல்றதுக்கு பயப்படுறீங்க. நான் இன்னொரு தடவை அஸ்வத்தாமனுக்கு கை தட்டு கொடுங்க. ஆட வச்சுட்டான் சார் திருவண்ணாமலைய. சமய சின்ன பூசுங்க. எனக்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்கார பாடம் எடுத்துட்டான் சார். பழனியில ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டு இருந்தேன், கிர்ன்னு தலை சுத்தி கீழே விழுந்துட்டேன். அவர் உடனே சார் டிவியில பேசுறவர் உடைச்சு சோடா கொடுறான்னு. எனக்கு தண்ணி வேணுங்கிறதுக்காக குடிக்கல, உங்களுக்கு குடிச்சு காட்டணுமேங்கிறதுக்காக சாகட்டுறேன். அங்க ஒரு மாமி சொல்றா, சிவாஜி என்ன சாகலடா குடிடா. நான் தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஃபாரின்காரன் வந்து ஒரு டப்பாவை எடுத்தான். அந்த பழனியில் இருந்த பஞ்சாமிர்த கடைக்காரன் என்ன எடுக்கிறீங்கன்னா, இல்லை எங்கள் ஊரில் எந்த டப்பாவை எடுத்தாலும் எக்ஸ்பைரி டேட்டு பார்ப்போம், இந்த விபூதி டப்பால எக்ஸ்பைரி டேட்டு போடலையேன்னா. அதுக்கு கடைக்காரன் சொன்னால், உலகத்திலேயே எக்ஸ்பைரி டேட்டு இல்லாத ஒரே டப்பா அதுதான், எடுத்துகிட்டு போடான்னா. படித்த லண்டன்காரன் கேட்டான், இதை பூசுறதுனால எனக்கு என்ன பயன்னா. ஓ எக்ஸ்பைரி டேட்டு தள்ளிக்கிட்டே போகும்டா, போய் பூசுறான்னா. இதையே வாரியார் சாமி ட்ரெயின்ல பூசின போது 2 பசங்க கேட்டாங்க, என்ன சாமி நெத்திக்கு சுண்ணாம்பு அடிக்கிறீங்கன்னு. வாரியார் சாமி ஒரே வார்த்தையில சொன்னாரு, மனுஷன் குடியிருக்கிற வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிப்பாங்க, குட்டிச்சவர்களுக்கு அடிக்க மாட்டாங்க பண்ணாரு. குழந்தைங்களுக்கு சமய சின்னம் பூச சொல்லுங்க. குறிப்பா பெண்களுக்கு பொட்டு வச்சுக்க சொல்லுங்க. திருமணத்துக்கு முன்னாடி குங்குமத்தை எடுத்து இப்படி வைக்கணும், தாய் தகப்பன் நல்லா வளர்த்துருக்காங்கன்னு. கல்யாணத்துக்கு அப்புறம் இங்கே வைக்கணும், கட்டின தாலி நிலை பெறணும்னு. திருமணத்துக்கு அப்புறம் இங்கே வைக்கணும், ஏன் இந்த 2 பொட்டு நிலைக்கணும்னா பரமேஸ்வரா உன் பாதமே கதின்னு. இப்போ 3 பொட்டும் இல்லை, பச்சை புடவை பச்சை சட்டை பச்சை ஒட்டு, சேப்பு புடவை சேப்பு சட்டை சேப்பு ஒட்டு, கருப்பு புடவை கருப்பு சட்டை கருப்பு ஒட்டு. பொட்டு நெத்தியில் இல்லை, ஃப்ரிட்ஜ் மேலே, வாஷிங் மிஷின் மேலே, டிவி மேலே.
மாட்டு வால்ல எல்லாம் வச்சுட்டு குளிக்க போறாங்க. இதான உண்மை, யதார்த்தத்தை சொல்றேன். எப்படி திருமண் இட்டுக்கணும்? கேசவா, மாதவா, நாராயணா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திருவிக்கமா, வாமனா, சீதரா, இசிகேசா, பத்மநாபா, தாமோதரான்னு சொல்லி இட்டுக்கணும். வாலி சொல்லுவாரு, இந்த உடம்பு மண்ணுக்குள்ள போற வரைக்கும் மண்டகனம் கூடாதுங்கிறதுக்கு தான் திருமண் இட்டுக்கிறோம். ஏண்டா திருநீருன்னா இந்த உடம்புல இருந்து ஆவி போற வரைக்கும் ஆணவம் கூடாதுங்கிறதுக்கு தான் திருநீர் இட்டுக்கிறோம்னாரு. ஒன்னே ஒண்ணுதான் இந்த சங்கத்துல கேட்கிறேன், வாரத்துக்கு ஒரு நாளாவது கோவிலுக்கு போங்க, சமய சின்ன பூசுங்க, ஜவுடால் பேசுறதை நிறுத்தி ஆத்துக்கு வரக்கூடிய சாஸ்திரிகளுக்கு கேட்கிற தட்சணைய முறைச்சிக்காம கொடுங்க. உங்க ஆத்துல போதும் போதுன்னு மகாலட்சுமி இருப்பா. அதுலயும் சில பேர் கோவிலுக்குள்ள போனா நமச்சிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க, இமைப்படுத்தும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன், மாமி சாமி அங்கன்னா மாமா வாங்கி கொடுத்திருக்க செருப்பு இங்கேன்றா. அதுல சில பேர் பையில போட்டு கையிலேயே எடுத்துன்னு வந்துடுறா. இதெல்லாம் மகா பாவம், மகா பாவம். யதார்த்தத்தை சொல்றேன். அமாவாசைக்கு தர்ப்பணம் பண்ணுங்க, முடிஞ்சவங்களுக்கு தான தர்மம் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா, சமூகத்தில் நடக்கக்கூடிய சங்கடங்களை தைரியமா தட்டி கேளுங்க, தட்டி கேளுங்க, தட்டி கேளுங்க. உலகத்துக்கே வீரத்தை கற்றுக் கொடுத்த எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர், அவரே வியந்த ஒரு ஆள் யாருன்னா வாஞ்சிநாதன். நான் மோடிக்கு வக்காலத்து வாங்கி எந்த சீட்டும் கேட்க போறதில்லை, நான் எந்த கட்சி உறுப்பினரும் இல்லை. நேற்றுக்கும் சொல்றேன், இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், எனக்கு பிடிச்சது அம்மா, நான் ஆதரிக்கிறது அண்ணாமலையும் மோடியையும். தைரியமா சொல்றேன், நான் அம்மா ஆள் தான். நாகராஜ் என்ன இழுக்க நினைச்சாலும் முடியாது. அம்மா அம்மா தான், சின்னம்மா சின்னம்மா தான். இப்ப எல்லாரும் ஒன்னா நாட்டுக்கு நல்லது. காசிக்கு யாராவது போனா போய் பாருங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி காசி எப்படி இருந்தது, இப்ப உண்மையிலேயே காசி சுத்தமா இருக்குன்னு நினைச்சு மனசாட்சின்னு இருந்தா இந்த வேர்ல்டு பிராமின் அசோசியேஷன் சார்பா மோடிக்கு ஒரு நிமிஷம் இடைவிடாது கைத்தட்டு கொடுங்க. பத்தாது. உண்மைன்னு இருந்தா, சத்தியம்னு இருந்தா, தர்மம்னு இருந்தா, நீதின்னு இருந்தா. உலகத்தில் நான் ஷேக்ஸ்பியர் படிக்கிறேன், ஷெல்லி படிக்கிறேன், ஆண்டன் செக்கோவா படிக்கிறேன். இன்னொன்னு சொல்றேன், இந்த கூட்டத்தில் முன்னாள் முதல்வர் கலைஞருக்கும் நான் நன்றி சொல்றேன். ஏன் தெரியுமா? மகா பெரியவர் இறந்த போது ஒருத்தர்ட்ட சொன்னாராம், இன்னமே அந்த காஞ்சி புனித மண்ணுக்கு எந்த நாட்டு தலைவன்டா வருவார்னு சொன்னாராம். சத்தியம், இது எனக்கு தெரியும். சொன்னதற்கான சாட்சி மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ், மைப்பா நாராயணன். நாங்க யார் நல்லது சொன்னாலும் ஏத்துப்போம். அந்த ஆதிசங்கரர் துறவு போயிட்டாரு, நல்லா தெரிஞ்சுக்கங்க. துறவு போறதை எந்த அம்மாவும் ஏத்துக்கிறது இல்லை. ஆனா அந்த குழந்தை அம்மாட்ட சத்தியம் பண்ணி சொன்னா, அம்மா நான் எங்க எப்படி இருந்தாலும் உன் உடம்புல இருந்து உயிர் பிரியும் போது அந்திம காரியத்தை நான் தான் செய்வேன்னா. மறந்துடக்கூடாது, அவர் சிருங்கேரியில் இருக்கார், அம்மா ஆரியாம்பிகை. மறந்துடக்கூடாது, காலடியில் இருக்கா, உயிர் பிரிய போறது. இந்த மாதிரி பெருங்கூட்டம் நேரா வந்தார், அம்மாவை தூக்கி போட்டு தலையை எப்படி தடவி கொடுத்தார். 3 தடவை உயிர் போயிடுத்து. நேரா கொல்ல பக்கம் நெருப்பு மூட்டி அக்னிக்கு, உங்களுக்கு தெரியும் பூர்ணாகுதின்னு பேரு, அது அக்னிக்கான படைகள். அதை தூக்கி தாயாரை இப்படி கையில வச்சிருந்து ஆதிசங்கரர் சொன்ன செய்தியை சொல்றேன், முடிச்சுடுறேன். 2 தடவை வந்துட்டு போனார்னா முடிங்கன்னு அர்த்தம். எனக்கு இங்கீதம் சங்கீதம் தெரியாட்டி இங்கீதம் தெரியும். பூர்ணாகுதியில் அம்மாவை போட்டுட்டு கொல்ல பக்கம் ஓடுற தண்ணியில குளிச்சுட்டு, தலைவனுக்கு தெரியும் நான் ஷேக்ஸ்பியர் படிக்கிறேன், ஷெல்லி படிக்கிறேன், ஆண்டன் செக்கோவா படிக்கிறேன், பெரிய புராணம் படிக்கிறேன், ராமாயணம் படிக்கிறேன், பாரதம் படிக்கிறேன். எல்லாரும் அறகுறையா தான் படிக்கிறோம். ஆனா உலகத்திலேயே படிச்சோன்ன கண்ணில் ஜலம் வந்த ஒரே காவியம் எதுன்னா ஆதிசங்கர் எழுதிய மாத்ருகா பஞ்சகம். பஞ்சுன்னா 5, பஞ்சுன்னா 5. என் தாத்தா சொன்னார் ஹிந்தி படிடா படிடான்னு. நான் கேட்கல. என் ஃப்ரெண்டோட தாத்தா யாரையும் படிக்க கூடாதுன்னு அவன் பேரனெல்லாம் படிக்க சொன்னாரு. அவன்லாம் படிச்சு டெல்லியில போய் தன்யவாத் பிர்மிலேங்க கொல்ல பக்கம் வச்சுட்டியா அப்படிங்கிறான். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இதுக்கு மேல நான் எப்படி கத்தி சாவுறது?
எங்களுக்கு நான் வேணா வா, நீ தமிழ் பேசுற எல்லாரும் வா, தமிழ் தான் எனக்கு சோறு போடுது, தமிழ் தான் என்னை வாழ வைக்குது, நான் இல்லைன்னு சொல்லல. திருக்குறள் மாதிரி ஒரு மறை நூல் கிடையாது, கம்பராமாயணம் மாதிரி கிடையாது, சிலப்பதி. பிற மொழிகளை கற்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நம்ம யார் சார்? அவனுக்கு அவனுடைய மொழி உயர்ந்தது, முடிஞ்சவா படிங்க, அவ்வளவுதான். எனக்கு என்னமோ நீங்க அமைதியா இருக்கும் போது பார்த்தா இந்த தடவை சரியா வேலை பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா என்ன, எலெக்ஷன் ஞாயிற்றுக்கிழமை வராம இருக்கணும். ஏன்னா இல்லாட்டி நம்ம டூர் போயிடுவோம், இல்ல குலதெய்வம் கோவில் போயிடுவோம், இல்ல குடும்பத்தோடு கும்மி அடிச்சிடுவோம். வேதனைப்பட்டு சொல்றேன், சிரிக்கிறதுக்காக இல்ல, மன வேதனைக்கு சொல்றேன். நம்ம ஒரு நாள் பண்ற தப்பு வருஷம் ஃபுல்லா கஷ்டப்படுறோம். இல்ல என்னைய பொறுத்த வரைக்கும் முதல்ல இந்திய தேசம் தான். இந்தியாவில் இன்னும் 100 வருஷத்துக்கு மோடி ஆட்சி தான். ஒரு பயம் ஒன்றும் பண்ண முடியாது, நான் சத்தியம் பண்றேன். அசைச்சு பார்க்க முடியாது அந்த இரும்பு மனிதரை. அதனால்தான் பங்களாதேஷ் மாதிரி, பாகிஸ்தான் மாதிரி, ஸ்ரீலங்கா மாதிரி நம்ம கஷ்டப்படாம வல்லமையோடு இருக்கோம்னா மரியாதைக்குரிய மோடியினுடைய பொற்கால ஆட்சி தான். 5 பிண்டம் வச்சு தர்ப்பணம் பண்றோம், எதுக்குன்னே நமக்கு தெரியாது. முதல் பிண்டம் தலைவாழை இலை போட்டாச்சு, தண்ணி தெளிச்சாச்சு, அன்னம் போட்டாச்சு, மேல நெய் ஊத்தியாச்சு, எள்ளுப்படி போட்டாச்சு, பெசஞ்சு 26 வயசு பொண்ணு சாப்பிட்றதுக்காக அப்படி கிட்டக்க போனா, அவ தோல் மேல ஒரு கை, யாருன்னு பார்த்தா அவளை பெத்த அம்மா. ராஜாத்தி சாப்பிடக்கூடாது, கீழே போடுன்னா. ஏன்னா 1 வயசாலேருந்து இன்னி வரைக்கும் எனக்கு பிடிச்ச சாதம் எள்ளு சாதம் தானே, ஏன் வேண்டாங்கிற? ராத்திரி உன் வயிற்ற ஸ்கேன் பண்ணோம், கரு வந்துடுத்து, குழந்தை உண்டாயிடுத்து, மாப்பிள்ளை வந்துட்டு இருக்கார், இன்னும் 10 மாசத்துக்கு எள்ளு ஆகாது. இப்ப ஆதிசங்கரர் எழுதுறார், உனக்கு பிடித்த ஒரு உணவை உன் உதடருகே கொண்டு செல்வாய், வயிற்றில் இருக்கும் எனக்கு ஆகாது என்பதற்காக அப்படியே துறந்தாய் அல்லவா, அதற்காக இந்த பிண்டம், இந்த தர்ப்பணம். 2வது வரி, பெண்கள் தூங்குற இடம் நிம்மதியா படுத்திருக்க இடம். ஒரு கழிச்சும் படுக்கலாம், குப்புறவும் படுக்கலாம். ஆனா 30 நாளைக்கு அப்புறம் கருவுல கண்ணு காது மூக்கு வந்துருங்கிறதுக்காக அது சிதைவு பற்றக்கூடாதுன்னு 10 மாசமும் பாரத்தை மல்லாந்தே பொறுத்திருந்திய தாயே, அதற்காக இந்த பிண்டம், இந்த தர்ப்பணம். 3வது வரி, காலில் முள்ளு குத்தினா கூட எடுத்து போட்டுட்டு ஒரு சொட்டு ரத்தத்தை தாங்க முடியாம கதகளி ஆடிடுவோம். உன் வயிற்றுலேருந்து வரும்போது மொத்த ரத்தத்தை எடுத்துட்டு வந்த போதும் நீ கண் விழிச்சோன்னு கேட்ட முதல் கேள்வி, என் குழந்தை நன்னா இருக்கான்னு கேட்டியம்மா, அதற்காக இந்த பிண்டம், இந்த தர்ப்பணம். 4வது வரி எழுதுறாரு, மலத்தை எல்லாரும் அசிங்கம்பான், என் மலங்கிறதுனால உன் கையில அப்புறப்படுத்தி என்னை அணைச்சிண்டியம்மா, அதற்காக இந்த பிண்டம், இந்த தர்ப்பணம். 5வது வரி, ஊரே சங்கரான்னு கூப்பிட்டுது, ஒரு நாள் நீ என்னைய கூப்பிடல, கண்ணே மணியேன்னு தான் கூப்பிடுவ, அந்த வாய் இனிமே எப்பமா என்னைய கூப்பிடும், மொத்த பிண்டத்தையும் போடுறேன். நான் சொல்றேன், தாயாருக்கு இணை உலகத்துல கிடையாது. நீங்க வேதம் படிக்கிறீங்களோ ஆகமம் படிக்கிறீங்களோ தெரியாது, கடைசி வரைக்கும் அம்மாவை கண்கலங்காம வச்சுக்கங்க. கோவிலுக்கு போறதை விட பெத்த தாயை நல்லா வச்சுக்கங்க, தகப்பனை நல்லா வச்சுக்கங்க. இறந்துட்டா தர்ப்பணம் பண்ணுங்க, மரியாதையோட தவசம் கொடுங்க, அமாவாசை தர்ப்பணம் பண்ணுங்க, சமய சின்னம் பூசுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், அடுத்த குழந்தை தலைமுறைக்கு நம்முடைய சிறப்பை எடுத்து சொல்லுங்க. மறந்துடாதீங்க, திருப்பியும் சொல்றேன், இலையில சாப்பிட்றது நல்லது, தாமரையில பூஜை பண்றது நல்லது, இலையில மாங்காய் வைக்கிறது நல்லது. இலையில சாப்பிட்றது நல்லது, தாமரையில பூஜை பண்றது நல்லது, இலையில மாங்காய் வைக்கிறது நல்லது. அதை விட ரொம்ப நம்ம ஜெயிச்சிட்டோங்கிறத முரசு கொட்டி சொல்றது நல்லது. இது எல்லாம் அமையறன்னா நீங்க சரியா ததாஸ்து.